கற்பனை செய்து பாருங்கள், நீங்க ஒரு இருட்டான தெருவில் தனியாக நடந்து போய்கிட்டு இருக்கீங்க. சுற்றிலும் யாரும் இல்லை. திடீரென்று ஒருவர் உங்க முன்னாடி வந்து துப்பாக்கியை காட்டி மிரட்டுகிறார். அடக்கடவுளே, கேட்கவே ரொம்ப பயமா இருக்கே. ஆமா, அவர் உங்ககிட்ட உன் பணமா உயிர்ப்பா இரண்டில் ஒன்றுதான் உனக்கு மிஞ்சம், சீக்கிரம் முடிவிடு அப்படின்னு கத்துறார். அந்த நிமிஷத்துல நீங்க என்ன செய்வீங்க? வந்து எந்த தயக்கமும் இல்லாம பர்ஸ் அவரிடம் தூக்கி எறிந்து விட்டு உயிரை காப்பாற்றி கொண்டு ஓடுவோம் இல்லையா? கண்டிப்பா ஓடுவோம். ஏன்னா பணத்தை விட நம் உயிர் தான் நமக்கு மிகவும் முக்கியம். இது ஒரு சாதாரண உண்மை, நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா நிஜ வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் முரண்பாடா தான் இருக்கு. கரெக்ட். நாம ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போறோம் அப்படிங்கிற பேர்ல பணத்துக்காக நமது முழு வாழ்க்கையும் நேரத்தையும் ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா இழந்துகிட்டு இருக்கோம். அதாவது நாம வாழ்வாதாரத்தை தேடல, மாறாக மெல்ல மெல்ல மடிந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். இதத்தான் மேக்கிங் அ டையிங் இன்ஸ்டெட் ஆஃப் மேக்கிங் எ லிவிங் அப்படின்னு விக்கி ராபின் மற்றும் ஜோ டொமிங்குவேஸ் தங்களது யோர் மனி ஆர் யோர் லைஃப் என்ற புகழ்பெற்ற புத்தகத்தில் ஒரு ஆழமான கேள்வியாக முன்வைக்கிறார்கள். சரி, இந்த ஆழமான அலசல்ல இது கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். கண்டிப்பா பார்க்கலாம். இது நாம அனைவருமே ஒரு நிமிஷம் நின்று சிந்திக்க வேண்டிய தருணம். ஆமா, ஏன்னா பொதுவாக பணம் சம்பாதிப்பது, நிதியை பெருக்குவது அப்படின்னு சொன்னாலே அது வெறும் எண்களை பற்றியதும் தான் நாம் நினைக்கிறோம். அல்லது எதையோ குறைத்து ஒரு பட்ஜெட் போடுவதை பற்றியதுன்னு நினைக்கிறோம். ஆனா இந்த புத்தகம் பணத்தை முற்றிலும் மாறுபட்ட ஒரு கோணத்துல பார்க்க வைக்குது. இது எண்களை பற்றி பேசல, இது நமது சுதந்திரம் சம்பந்தப்பட்டது. அது 100க்கு 100 உண்மை. இதுவரை நம்ம பணத்தை பற்றி கொண்டிருந்த அத்தனை எண்ணங்களையும் இந்த மூலக்கட்டுரைகள் ஆணி வேரோடு பிடுங்கி எறியுது. பணத்தை நாம எப்படி பார்க்கறோம் அப்படிங்கறத முதல்ல மறுவரையறை செய்யணும். இங்கே மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், பணம் என்பது வெறும் காகிதமோ உலோக நாணயமோ கிடையாது. நாம நினைக்கிற மாதிரி அது ஒரு தீமையின் ஆணிவேரும் கிடையாது. ஓ, அப்புறம் பணம்னா உண்மையாகவே என்ன சொல்றாங்க? ஜோ டொமிங்குவேஸ் தனது நிதியியல் கருத்தரங்குகளில் இதை எப்படி விளக்குவார் தெரியுமா? அந்த சம்பவமே மிக சுவாரஸ்யமானது. ஒரு பெரிய அரங்கில் நூற்றுக்கணக்கான மக்கள் அமைதியாக உட்கார்ந்திருக்காங்க. சரி. ஜோ மேடையில் ஒரு $100 நோட்டை கையில் உயர்த்தி காட்டி இது என்ன அப்படின்னு பார்வையாளர்களை பார்த்து கேட்பார். கூட்டத்திலிருந்து பல பதில்கள் வரும். அது ஒரு காகிதம், அது சுதந்திரத்துக்கான திறவுகோல் அப்படின்னு பலரும் பலவிதமாக சொல்லியிருப்பாங்க. சரியா? ஆமா, அதுதான் உரதத்தை இயக்குகிறது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனா அவர் அமைதியாக புன்னகைத்து விட்டு சொல்வார், இல்ல, பணம் என்பது உங்கள் வாழ்க்கை ஆற்றலை கொடுத்து நீங்க வாங்கும் ஒரு பொருள் அப்படின்னு. அடா, இதை கேட்கும் போதே மனம் ஒரு கணம் ஆடி போகுது. அதாவது உங்கள் வாழ்க்கை நேரத்தை கொடுத்து நீங்க வாங்குறீங்க இல்லையா? ஆமா, அத இன்னும் கொஞ்சம் எளிமையாக நீங்க புரிஞ்சு கொள்ளும்படி சொல்லணும்னா எப்படி சொல்றது? நானே ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு மனிதனுக்கு சராசரியாக 3 லட்சம் மணி நேரங்கள் மட்டுமே விழித்திருக்கும் வாழ்நாள் இருக்குன்னு வச்சுக்குவோம். சரி, 3 லட்சம் மணி நேரம். அந்த விலை மதிப்பற்ற நேரத்தை நீங்க வேலை செய்யும் இடத்தில் கொடுத்து அதற்கு பதிலாக பணத்தை பெறுகிறீர்கள். இப்போ நீங்க கடைக்கு சென்று ஒரு 2000 ரூபாய் மதிப்புள்ள உங்களுக்கு தேவையே இல்லாத ஒரு கவர்ச்சி பொருளை வாங்குறீங்கன்னு வச்சுக்குவோம். அதாவது சும்மா ஆசைக்கு வாங்குறது. ஆமா, நீங்க அங்க 2000 ரூபாயை செலவழிக்கல. அந்த 2000 ரூபாயை சம்பாதிக்க நீங்க செலவிட்ட உங்க வாழ்நாளின் 5 மணி நேரத்தை, அதாவது உங்க உயிரிழையை அங்கு இழக்கிறீங்க. மிகச்சரியான ஒப்பீடு. ஒவ்வொரு முறை நாம் ஒரு பொருளை வாங்கும் போதும் நமது வாழ்க்கை ஆற்றலைத்தான் செலவழிக்கிறோம் அப்படிங்கிற இந்த ஆழமான விழிப்புணர்வு வந்துட்டாலே போதும், நமது செலவு செய்யும் பழக்கம் தானாகவே மாறிவிடும். கண்டிப்பா மாறும். ஏன்னா யாருமே தங்களோட உயிரை சும்மா கொடுக்க விரும்ப மாட்டாங்க. இதனுடன் சேர்த்து நாம் மனநிறைவு வளைவு என்ற ஒன்றின் செயல்பாட்டையும் புரிஞ்சுக்கொள்ளணும். தொடக்கத்துல நாம செலவழிக்கும் பணம் நமக்கு அளப்பரிய மகிழ்ச்சியை தருது. ஆமா, பசியோடு இருக்கும்போது வாங்கும் உணவு, குளிருக்கு வாங்கும் உடை, ஒரு பாதுகாப்பான வீடுன்னு அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும்போது மகிழ்ச்சி கிடுகிடுவென உழரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆடம்பர வசதிகள், ஒரு நல்ல கார், ஒரு பெரிய சோஃபா அப்படின்னு வரும்போதும் மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஆனா ஒரு கட்டத்துல அந்த வரைபடம் அப்படியே மேல் நோக்கி போய்க்கொண்டே இருப்பதில்லையே. அதுதான் இல்ல. ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்கு மேல் நீங்க எவ்வளவு பொருட்களை வாங்கி குவித்தாலும் அது மகிழ்ச்சியை தராது. அந்த புள்ளிக்கு தான் போதும் அப்படின்னு பெயர். அதாவது எனஃப் அப்படிங்கிற புள்ளி. கரெக்ட். அந்த புள்ளியை தாண்டி சேரும் பொருட்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதில்லை, மாறாக அவை சுமையாகவே மாறுகின்றன. அந்த பொருட்களை பாதுகாக்க, பராமரிக்க, இன்சூரன்ஸ் கட்டணும், உங்க நேரமும் பணமும் வீணாகத் தொடங்கும். அந்த போதும் என்ற நிலையை அடைவதுதான் உண்மையான நிம்மதி.
சரி, இப்போ பணத்தின் உண்மையான அர்த்தம் புரிஞ்சிடுச்சு. கடந்த காலத்துல நாம எவ்வளவு சம்பாதித்தோம், இப்போ நம் கையில என்ன மிச்சம் இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். ஆமா, எந்தவித குற்ற உணர்ச்சியோ அவமானமோ இல்லாமல் நேர்மையாக கணக்கிட்டு ஒரு தெளிவுக்கு வந்துவிடலாம். அதுக்கு நோ ஷேம் நோ ப்ளேம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம ஒரு மாபெரும் மாயையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம என்ன சம்பாதிக்கிறோம் அப்படிங்கறது நமக்கே தெரிவதில்லை. உண்மையான மணிநேர ஊதியத்தை கணக்கிடுவதை பற்றி சொல்றீங்க இல்லையா? ரியல் ஹவர்லி வேஜ். இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாக மாறுது. இப்போ நீங்க என்ன கேட்கலாம், ஒரு நிமிஷம் பொறுங்கள், நான் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்கிறேன் அப்படின்னு. ஆமா, ஒரு மணி நேரத்திற்கு 500 ரூபாய் சம்பளம் என்று வைத்துக் கொள்வோம். இது நேரடியான கணக்கு தானே, இதில் என்ன மாய இருக்க போகுது அப்படின்னு எனக்கும் இதே கேள்விதான் இருந்தது. இதை எப்படி புரிந்து கொள்வது? நீங்க கேட்பது நியாயமான கேள்விதான். எண்களை பார்த்தா அது சரியென்று தோன்றும். ஆனால் நிஜம் அதுவல்ல. ஓ, நிஜத்துல வேற கணக்கு இருக்கா? ஒரு சராசரி பணியாளரின் நாளை எடுத்துக்கோவோம். நீங்க வேலைக்காக செலவிடும் நேரம் அந்த 8 மணி நேரம் மட்டும் கிடையாது. காலை 6 மணிக்கு எழுந்து தயாராவது, போக்குவரத்து நெரிசலில் 1.5 மணி நேரம் பயணம் செய்வது. ஆமா, அதுக்கே பாதி உயிர் போயிடும். அது மட்டும் இல்ல, வேலைக்காகவே நீங்க பிரத்யேகமாக வாங்கும் விலை உயர்ந்த உடைகள், வேலை நேரத்துல சோர்வை போக்க குடிக்கும் காஃபிக்கான செலவு, இவையெல்லாம் வேலைக்காக தான் செலவாகுது. அதோட முடிகிறதா? இல்லை. வேலை என்ன இருக்கு? வேலை முடிந்து மிகவும் சோர்வாக வீடு திரும்பிய பின் உங்களை ஆஸ்வாசப்படுத்திக் கொள்ள தேவைப்படும் நேரம். வேலையாள் வரும் மன அழுத்தத்தை போக்க வார இறுதியில் நீங்க செய்யும் தேவையற்ற கிழக்கை செலவுகள். அல்லது சமைக்க சோர்வா இருக்குன்னு சொல்லி ஆன்லைன்ல ஆர்டர் செய்யும் உணவுகள். அட கடவுளே, இதை கேட்கும் போதே எனக்கு தலை சுற்றுகிறது. இதை கணக்கிட்டு பாருங்கள். இந்த மறைமுக செலவுகள் அனைத்தையும் உங்க மாதாந்திர ஊதியத்திலிருந்து கழித்து விடுங்கள். அதே போல பயண நேரம், தயாராகும் நேரம் என இந்த கூடுதல் மணி நேரங்களையும் உங்கள் வேலை நேரத்தோடு சேர்த்து வகுத்து பாருங்கள். ஓ, அப்படி பார்த்தா கணக்கு ரொம்ப மாறுமே. கண்டிப்பா மாறும். உங்க 500 ரூபாய் ஊதியம் உண்மையில் 200 ரூபாயாக கூட குறையலாம். ஆஹா, அப்படியானால் நான் ஒரு மணி நேரத்திற்கு 500 ரூபாய் சம்பாதிக்கிறேன் என்று நினைத்து ஒரு பொருளை வாங்குவது முழுமையான மாயை. நோட்டுக்கு 100 மாயைதான். உண்மையில் நான் 200 ரூபாய் தான் சம்பாதிக்கிறேன் என்றால் 2000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை வாங்க என் வாழ்க்கையின் 4 மணி நேரத்தை அல்ல 10 மணி நேரங்களை நான் கொடுக்க வேண்டியிருக்கும். உங்களுக்கு புரியுதா இப்போ? என் வாழ்க்கை ஆற்றல் இவ்வளவு மலிவாக உறிஞ்சப்படுகிறதா? இது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அதை உணர்த்துவதற்காகத்தான் ஒவ்வொரு காசையும் கண்காணித்தல் அவசியமாகிறது அப்படின்னு சொல்றாங்க. ட்ராக்கிங் எவ்ரி சென்ட். ஒரு நிமிடம் பொறுங்கள். ஒவ்வொரு காசையும் கணக்கு பார்க்க வேண்டுமா? இதை கேட்கும்போதே எனக்கு மிகவும் சோர்வாக இருக்கே. ஏன் அப்படி சொல்றீங்க? இது நம்மளை ஒரு வட்டத்திற்குள் சுருக்கி மூச்சு திணற வைக்கும் வழக்கமான பட்ஜெட் முறை போலதான் தெரிகிறது. இதில் என்ன வித்தியாசம்? நான் சம்பாதிப்பதை எனக்கே செலவழிக்க சுதந்திரம் இல்லை என்றால் எப்படி? உங்க தயக்கம் எனக்கு புரியுது. ஆனால் இது உங்களை ஏதோ ஒரு வரம்பிற்குள் சுருக்கிக் கொள்ளும் பட்ஜெட் கிடையாது. பட்ஜெட் போடுவது என்பது ஒரு கடுமையான டயட் இருப்பது போல. ஓ, எனக்கு புரியுது. டயட் என்பது ஒரு விதமான கட்டுப்பாட்டை கொடுக்கும். இதை சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது என்று மூளையை வற்புறுத்தும். அதனால என்ன ஆகும்? கொஞ்ச நாள்ல நாம டயர்ட் ஆயிடுவோம். பல நேரங்களில் நாம் விரக்தியடைந்து அந்த டயட்டை மீறி முன்பை விட அதிகமாக சாப்பிட்டுட்டு விடுவோம். ஆனா இந்த வரவு செலவு கண்காணிப்பு என்பது விழிப்புணர்வுடன் சாப்பிடுவது போல இருக்கு. கரெக்ட். மைண்ட்ஃபுல் ஈட்டிங்னு சொல்வாங்க. நீங்க என்ன சாப்பிடுகிறீர்கள், அது உங்க உடலுக்கு என்ன செய்கிறது என்பதை முழுமையாக உணர்ந்து சுவைத்து சாப்பிடுவது. இங்க எந்த கட்டுப்பாடும் இல்ல, ஆனால் முழு விழிப்புணர்வு இருக்கும். மிக அருமையான விளக்கம். நீங்க எங்கு உங்க வாழ்க்கை ஆற்றலை செலவிடுகிறீர்கள் என்ற விழிப்புணர்வு வந்துவிட்டாலே தேவையற்ற செலவுகள் தானாகவே உதிர்ந்துவிடும். அடுத்த கட்டமாக இந்த தகவல்களை சேகரித்த பிறகு அந்த செலவுகளை எப்படி மதிப்பீடு செய்வது என்று பார்க்கலாம். ஆமா, நாம் மாதாந்திர செலவுகளை அட்டவணைப்படுத்தி ஒவ்வொரு செலவையும் வாழ்க்கை ஆற்றல் மணி நேரங்களாக மாற்றணும். உதாரணமாக, ஒரு உணவகத்தில் குடும்பத்தோடு சாப்பிட்ட செலவு 2000 ரூபாய்ன்னு வைப்போம். சரி. உங்களின் உண்மையான ஊதியமான 200 ரூபாய் வீதம் கணக்கிட்டால் அது உங்க வாழ்நாளின் 10 மணி நேரங்களுக்கு சமம். இதை புரிந்து கொண்ட பின் உங்களை நீங்களே 3 மாய கேள்விகளை கேட்டுக்கொள்ளணும். முதல் கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 10 மணி நேர வாழ்க்கை ஆற்றலை செலவழித்ததற்கு இணையான மனநிறைவு எனக்கு கிடைத்ததா அப்படிங்கிறது தான். இரண்டாவது கேள்வி, இந்த செலவு எனது வாழ்க்கை இலக்குகள் மற்றும் தனிப்பட்ட மதிப்புகளுக்கு ஏற்றதாக உள்ளதா? மூன்றாவது கேள்வி, எனக்கு ஒரு வேலை இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை என்றால், அதாவது பணத்துக்காக நான் வேலை செய்ய தேவையே இல்லை என்ற நிலை இருந்தால்,
இந்த செலவு மாறுமா? நான் இது செய்வேனா அப்படின்னு யோசிக்கணும். இது ஒரு பெரிய கண்ணோட்டத்துல நாம் இணைத்து பார்த்தா இந்த கேள்விகள் உங்களை குற்றவாளி கூண்டில் நிறுத்துவதற்காக கேட்கப்படுபவை அல்ல. பின்ன எதுக்கு இந்த கேள்விகள்? மாறாக, நீங்க கடினமாக உழைத்து சம்பாதித்த வாழ்க்கை ஆற்றல் எந்தெந்த வகைகளில் வீணடிக்கப்படுகிறது அப்படிங்கறத உங்களுக்கு நீங்களே நேர்மையாக உணர்த்துவதற்காகவே. நீங்க மனநிறைவடையாத எந்த செலவும் உங்க வாழ்க்கையை திருடும் தேவையற்ற செலவுதான். இதை கண்கூடாக பார்க்க சுவர் வரைபடம் என்ற முறை ரொம்ப உதவுது. உங்க மாதாந்திர வருமானம் மற்றும் செலவுகளை ஒரு பெரிய வரைபடத்துல குறிக்கலாம். அதை நீங்க தினமும் பார்க்கும் சுவர் வரைபடத்துல மாட்டி வைக்கணும். இதை ஏன் செய்ய சொல்றாங்க தெரியுமா? எண்களை பார்ப்பதற்கும் ஒரு வரைபடத்துல 2 கோடுகள் ஏறி இறங்குவதை பார்ப்பதற்கும் பெரிய உளவியல் வித்தியாசம் இருக்கு. அந்த வரைபடத்தை தினமும் பார்ப்பது ஒரு மாயையை நிகழ்த்தும். உங்களை அறியாமலேயே உங்க தேவையற்ற செலவுகள் குறைவதையும் உங்க சேமிப்பு அதிகரிப்பதையும் அந்த வரைபடம் உங்களுக்கு காட்டும். ஆமா, அந்த 2 கோடுகளுக்கும் இடையே உள்ள இடைவெளி விரிவடைவதை பார்ப்பது ஒரு மிகப்பெரிய உந்துதலை தரும். சரி, செலவுகளை குறைப்பது என்று சொன்ன உடனே பலரும் முகம் சுளிக்கலாம். அப்படியானால் நாம் ஆசைப்பட்டதையெல்லாம் தியாகம் செய்துவிட்டு ஒரு கஞ்சனை போல வாழ வேண்டுமா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா அங்குதான் சிக்கனம் என்பதன் உண்மையான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளணும். சிக்கனம் என்பது கஞ்சத்தனம் கிடையாது. கண்டிப்பா இல்ல. தேவையற்ற பொருட்களை கடையில் வாங்குவதை தவிர்ப்பது, உள்ளதை வைத்து திருப்தி அடைவது, பொருட்களை பராமரித்து நீடித்து உழைக்கச் செய்வது போன்ற வழிகளில் படைப்பாற்றல் மிக்க சிக்கனத்தை கடைபிடிக்கலாம். கிரியேட்டிவ் ஃப்ருகாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு கஷ்டப்படுத்தாது. உங்களிடம் உள்ளதை அதீத செயல்திறனுடன் பயன்படுத்துவதில் கிடைக்கும் மகிழ்ச்சி இது. இது உங்களுக்கு உண்மையான சுதந்திரத்தை அளிக்கும். அதே சமயம் வேலையில அதிக ஊதியம் பெறுவதிலையும் நாம் முழு கவனம் செலுத்தணும். ஒரு வேலையையும் உங்க தனிப்பட்ட லட்சியங்களையும் குழப்பிக் கொள்ளக்கூடாது. எனக்கு ஐக்கிடோ ஜப்பானிய தற்காப்பு கலையில் உள்ள வளையாத கை தத்துவம் ஞாபகம் வருது. அன்பெண்டபிள் ஆர்ம்ஸ் தத்துவம் ரொம்ப அருமையான உதாரணம் அது. ஆமா, அதாவது உங்க உடல் மற்றும் மனதின் ஆற்றல, கவனத்தை எந்தவித குழப்பமும் இன்றி ஒரே நேர்கோட்டில் குவிக்கும்போது நீட்டப்பட்ட உங்க கையை யாராலும் வளைக்க முடியாது. அதுபோலதான் வேலையும். வேலை என்பது பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு கருவி மட்டுமே. அதோடு உங்க தனிப்பட்ட அடையாளத்தையோ ஈகோவையோ வாழ்வின் நோக்கத்தையோ குழப்பிக் கொள்ளக்கூடாது. நேர்மையாக உழைத்து உங்க திறமையை முழுமையாக பயன்படுத்தி அதிகபட்ச ஊதியத்தை பெறுவதில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள். உங்கள் லட்சியங்களையும் ஆசைகளையும் வேலைக்கு வெளியே சுதந்திரமாக தொடருங்கள். மிகவும் ஆழமான தத்துவம் இது. இந்த இடத்துல நாம் 2 வகையான செல்வங்களை பத்தி பேசியாகணும். நாம எப்பவுமே தேசிய நாணயம், அதாவது நம்மிடம் உள்ள பணத்தை மட்டுமே செல்வம் என்று நம்புகிறோம். அது இல்லையென்றால் நாம் அழிந்து விடுவோம் என்று பயப்படுகிறோம். ஆனா பணம் மட்டுமே உங்களை காப்பாற்றாது. ஆமா, இயற்கை செல்வம் என்பது அதைவிட முக்கியமானது. ஏ, பி, சி அப்படின்னு 3 விஷயங்களை இதுல குறிப்பிடுறாங்க. ஏ என்றால் உங்க சொந்த திறன்கள். பி என்றால் உங்களின் உறவுகள் மற்றும் நண்பர்கள். சி என்றால் நீங்கள் வாழும் சமூகம். இதை எப்படி பயன்படுத்துவதுன்னு ஒரு உதாரணத்தோடு சொல்ல முடியுமா? கண்டிப்பா. உங்க கார் பழுதாகி விட்டதுன்னு வச்சுக்குவோம். உங்களிடம் பணம் இருந்தால் ஒரு மெக்கானிக்கை அழைத்து 5000 ரூபாய் கொடுத்து அதை சரி செய்வீங்க. ஆனால் உங்களிடம் பணம் இல்லையென்றால் என்ன செய்வது? அங்கேதான் இயற்கை செல்வம் வருது. அந்த காரை நீங்களே சரி செய்யும் திறன் உங்களிடம் இருக்கலாம். அல்லது கடந்த மாதம் வீட்டின் பெயிண்ட் அடிக்கும்போது நீங்க உதவி செய்த உங்க பக்கத்து வீட்டுக்காரர், அதாவது உங்க சமூகம், இப்ப வந்து உங்க காரை சரி செய்ய உதவலாம். உங்களிடம் பணம் இல்லாத போதும் கூட உங்களது திறன்களும் உங்களை சுற்றியுள்ள நல்ல உறவுகளும் தான் உங்களை காப்பாற்றும். ஒருவேளை உலக பொருளாதாரமே வீழ்ந்தாலும் இந்த இயற்கை செல்வம்தான் நிலையானது. ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த 2 செல்வங்களையும் சமநிலையில வளர்த்து கொண்டா நாம் இறுதி கட்டத்தை, அதாவது நிதி சுதந்திரத்தை நோக்கி அதிவேகமாக நகர முடியும். அதுதான் இந்த புத்தகத்தின் உச்சகட்டம். அப்போ இதற்கெல்லாம் என்னதான் அர்த்தம்? நாம் செலவுகளை குறைத்து வருமானத்தை அதிகப்படுத்தி சேர்த்த இந்த சேமிப்பை என்ன செய்வது? அந்த சேமிப்பை வங்கி லாக்கரில் தூங்கவிடக்கூடாது. எப்படி முதலீடு செய்வது? பங்குச் சந்தையில இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், அமெரிக்க ட்ரெஷரி பாண்ட்ஸ் அல்லது ரியல் எஸ்டேட் போன்ற நீண்டகால வழிகளில் முதலீடு செய்யணும். இதன் மூலம் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு முதலீட்டு வருமானம் வரத் தொடங்கும். இப்போது அந்த சுவர் வரைபடத்தை நினைத்து பாருங்கள். அதில் இப்போது 3 கோடுகள் இருக்கும். உங்களின் உழைப்பால் வரும் வருமான கோடு, உங்களின் செலவுக்கான கோடு மற்றும் இந்த முதலீட்டு வருமான கோடு. எந்த புள்ளியில் உங்க மாதாந்திர முதலீட்டு வருமானமானது உங்களின் மாதாந்திர செலவுகளை தாண்டி மேலே செல்கிறதோ அதுதான் கிராஸ்ஓவர் பாயிண்ட். இது ஒரு மிக முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. இந்த கிராஸ்ஓவர் பாயிண்ட்டை நீங்க அடைந்துவிட்டால் அதன் பிறகு உங்களின் உளவியல் நிலையில் என்ன நடக்கும்?
அது வெறும் கணக்கல்ல. அதன் பிறகு நீங்க பணத்துக்காக வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் இல்ல அல்லவா? உங்களுக்கு ஒரு அதீத தைரியம் வரும். அந்த நிலையை எஃப்யூ மணி என்று சொல்வார்கள். அதாவது உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலையை உதறித் தள்ளும் சுதந்திரம் உங்களுக்கு வந்துவிடுகிறது. நீங்க வேலையை விட வேண்டும் என்று அவசியமில்லை. ஆனால் உங்க முதலாளி இனி உங்க வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது என்ற மனநிலை உங்களுக்கு கிடைத்து விடுகிறது. எவ்வளவு பெரிய விடுதலை அது! உங்களை நீங்களே முழுமையாக ஆழப்போகும் அந்த புள்ளி. அந்த புள்ளியை அடைந்த பிறகு நீங்க வேலைக்கு செல்வதும் செல்லாமல் இருப்பதும் உங்க விருப்பம். உங்க நேரத்தை எந்த லட்சியத்திற்காக செலவிடப் போகிறீர்கள் என்பதை நீங்களே முடிவு செய்யலாம். அதுதான் உண்மையான சுதந்திரம். இதைத்தான் போதும் என்ற நிலையை அடைந்து அதை தாண்டி நமக்கான சுதந்திரத்தை நாமே உருவாக்குவது என்கிறோம். பணத்திற்காக வேலை செய்வதை நிறுத்திவிட்டு வாழ்வதற்காக நேரத்தை செலவிடுவது. இந்த ஆழமான அலசலின் தொடக்கத்தில் நாம் ஒரு கற்பனை இருட்டுத் தெருவை பற்றி பேசினோம். உன் பணமா உயிர்ப்பா என்று ஒருவன் துப்பாக்கியை காட்டி மிரட்டினால் நாம் பணத்தை தூக்கி எறிந்துவிட்டு உயிரை காப்பாற்றிக் கொள்வோம்னு பேசினோம். இப்போது அதையே உங்க நிஜ வாழ்க்கையோடு பொருத்தி பாருங்கள். நாளை காலை நீங்க கண் விழிக்கும்போது உங்க மாதாந்திர செலவுகள் அனைத்தையும் உங்களின் முதலீட்டு வருமானம் பார்த்து கொள்ளும் என்ற நிலை இருந்தால் அந்த நாளை எப்படி தொடங்குவீங்க? எந்த வேலையை செய்வீங்க? யாருடன் உங்க நேரத்தை செலவிடுவீங்க? இப்போது பணத்திற்காக நீங்க மலிவாக விற்று கொண்டிருக்கும் உங்க விலை மதிப்பற்ற வாழ்க்கை ஆற்றல வேறு எந்த அர்த்தமுள்ள விஷயத்திற்காக பயன்படுத்துவீங்க? சிந்தித்து பாருங்கள். கண்டிப்பா எல்லாரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.